காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயிலில் பாடலாத்திரி நரசிம்மர் கோயில் அமைந்துள்ளது. பாடலம் என்றால் சிவப்பு, அத்திரி என்றால் நரசிம்மர். கோபக்கனலாக சிவந்த கண்களுடன் இந்த மலையில் தரிசனம் தந்ததால் பாடலாத்திரி என இந்த ஊருக்கு பெயர் வந்தது. இது பல்லவர் கால குடைவரை கோயில். தாயார் ஆண்டாள் சன்னதிகள் கிழக்கு நோக்கியும், விஸ்வக்ஷேனர் லட்சுமி நரசிம்மர் சன்னதிகள் தெற்கு நோக்கியும் அமைந்துள்ளன. கருடன், ஆஞ்சநேயர் தனித்தனி சன்னதிகளும் உள்ளன. கோயில் முகப்பில் பெருமாளின் தசாவதார காட்சிகள் கதை வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. 12 ஆழ்வார்களும் மூலவராகவும் உற்சவராகவும் உள்ளனர். எனக்கு கல்யாணம் ஆகிட்டு கொஞ்ச நாள் குழந்தை இல்லைன்னொன்னே இங்கே சொன்னாங்க ஒருத்தங்க. சரி நீங்கள் வந்து 1 இயர்லேயே எங்களுக்கு குழந்தை பிறந்தது. அதுலேருந்து எப்போல்லாம் முடியுதோ என்னால் முடிஞ்சது எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி போயிட்டு வாங்க, உங்கள் பிரார்த்தனை எல்லாம் கரெக்டாக நிறைவேறும்ட்டு. ரொம்ப பவர்ஃபுல் காட். ஜாபாலி மகரிஷி நரசிம்மரின் தரிசனம் வேண்டி கடும் தவம் இருந்தார். பிரதோஷ நேரத்தில் பெருமாள் அவருக்கு காட்சி அளித்தார். இதன் அடிப்படையில்தான் பெருமாளுக்கு பிரதோஷம் அன்று திருமஞ்சனம் நடக்கிறது. திருப்பதி என்றால் லட்டு, ஸ்ரீரங்கம் என்றால் புளியோதரை என்பது போல சிங்கப்பெருமாள் கோயிலில் மிளகு தோசைதான் நினைவுக்கு வரும். இதுக்கு முன்னாடி நான் நரசிங்கரை தான் வழிபட்டேன். எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் காலையில் பார்த்துட்டு போவேன், நரசிங்கரை சுற்றிட்டு போவேன். இவர் தான் எல்லாமே எனக்கு, உயிர் நாடி மூச்சு எல்லாமே இவர் தான். இவர்கிட்ட வந்ததுலேருந்து எனக்கு எல்லாமே சக்ஸஸ் தான், எல்லாமே நடந்திருக்கு. இவர்கிட்ட நாளைக்குன்றது தள்ளி போடுறதே கிடையாது. இன்றைக்கி என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அது உடனே நடந்துடும். இங்கே நெய் தீபம் விசேஷம். என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றுச்சுன்னா நெய் தீபம் ஏற்றுறேன். 108, 1008, 508 அப்படின்ற என் வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி எங்கள் பசங்களாம் கூட நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வந்துருக்காங்க. அதனால் பெருமாள் ஒரு சிறப்பான ஸ்தலம் இதுதான். சிங்கப்பெருமாள் கோயில்ன்றது பெரிய வரப்பிரசாதம் எங்களுக்கு எல்லாமே. இங்கே இந்த தலம் அமைஞ்சிருக்கு. எவ்வளோ ஜனங்கள் போயிட்டுருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கைகளும் இன்றைக்கி நிறைவேற்றிருக்கு. இன்றைக்கி இன்னும் நல்ல பல மடங்கு என்னுடைய அருள் உலகம் பூரா பரவி இருக்குது. நிறைய இங்கே மட்டும் இல்லை, வெளி ஸ்டேட்லேருந்து, வெளி மாநிலத்தில் இருந்தும், வெளிநாட்டில் இருந்தும் இங்கே வராங்க. நிறைய வருகிறதுலேருந்து இந்த கோயில் இன்னும் மேலும் சிறப்படைப்பு. நரசிம்மரை வழிபட்டால் திருமண தடை, கடன் பிரச்சனை நீங்கும் என்பது நம்பிக்கை. கோயிலின் பின்புறம் உள்ள அழிஞ்சல் மரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. குழந்தை பாக்கியம், கல்வியில் சிறந்து விளங்க நினைப்பவர்கள் இந்த மரத்தில் சந்தனம், குங்குமம் பூசி நெய்விளக்கேற்றி வழிபடுகின்றனர். உக்ர நரசிம்மன் மூலவ திருநாமம். இரண்டென வதம் பண்ணும்போது கோபம், அந்த கோபத்தில் அவருக்கு 3 கண். 3 கண்ணோட காட்சி கொடுங்கன்னு ஜாபாலின்னு ஒரு ரிஷி தவம் பண்ணார். அவருக்கு காட்சி கொடுத்தா இந்த கோயில் தலபுராணம். பல்லவகால குடைவர் கோயில். மகேந்திரவரும் பல்லவ கோயில். ஒரு அபயத்தம், உரத்தம், ஒரு காலை முச்சின்னு ஒரு காலை தொங்க போட்டிருக்கார். இந்த ஊரில் பிரதோஷம் ரொம்ப விசேஷம். ஏன்னா இரண்டென பிரதோஷ வேலை. அந்த பிரதோஷ வேலையில் முக்கோடி தேவர்கள் ஜனங்களும் துதிக்கிறாங்க. அப்போது கோந்து அருள் புரிந்து அந்த பிரதோஷத்தில் அதுக்குன்னு ஒரு மூர்த்தி இருக்கார். இங்கே எல்லா பிரதோஷம் நடக்கும். இவருக்கு 3 கண்ணு உண்டு. இந்த ஊரில் பிரதோஷமும் உண்டு. பாடல்னா சிவந்த அத்திரி நாமல சிவந்த மலைக்குடன் பாடலாத்தி சேத்திரம். நேத்திர தரிசனம், பாப விமோச்சனம், சிங்க அவதாரம் நரசிம்ம பெருமாள். இந்த கோயிலை சுற்றி ஆரண்யம் காடு இருந்ததாகவும், அந்த காட்டில் ஜாபாலி ஒரு ரிஷி தவம் பண்ணதாகவும், அவருக்கு காட்சி கொடுத்ததாகவும் இந்த கோயில் தரவும். மார்கழி, தை மாதங்களில் நரசிம்மரின் திருவடியிலும், ரத சப்தமி நாளில் நரசிம்மரின் உடலிலும் சூரிய ஒளி படுகிறது. இந்த ஊரில் அவ்வளோ வேண்டுதலும் அந்த வேண்டுதலாம் நிறைவேற்ற இந்த கோயிலில் இருக்கும். இந்த கோயில் சென்னைக்கு தெற்கால சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோயில் அழிஞ்சல் மரம்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, அப்புறம் அவங்க வேண்டு என்னென்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் அவங்க உடுத்தி இருக்க துணியிலேருந்து ஒரு இழையை எடுத்து அந்த மரத்தில் கட்டினா அந்த மரத்தில் இது பண்ணுறதா அருள் புரிதா இந்த கோயில் தலம். அதனால தான் இந்த கோயில் அழிந்த மரம் ரொம்ப விசேஷம். அந்த மரம் இந்த கோயிலில் பிராகாரத்தில் இருக்குது. அவங்க வேண்டுதல் நிறைவேற்றிங்க. இந்த ஊர் கோயில் எல்லா திருவிழாவும் நடக்குது. இந்த கோயில் இந்து அரசு நாட்டின் கட்டுப்பாட்டின் கீழே இந்த கோயில் இருக்குது. பிரார்த்தனை தலம் வாமம் பாதம் தட்சிணம் குஞ்சயித்வா வாமோ நித்தஸ்தவாதம் அபேதம் பாணினா தட்சிணேனா சங்கம் சக்கரம் ஜதானம் சதிநிபவனம் சர்வாந்தியம் திரிநேத்திரம் வந்தேகம் பாடலாத்ருதன்னம் அகோபிரியகோ தொழிலகோ பராக்கிரமம் நாரசிம்மகன் மகோபிலம்